Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பாசி பருப்பு பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பொழுது நாங்க போற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாசி பருப்பு பாயாசத்துக்காக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வெச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில இதில் நம்ம டேஸ்டா எப்படி செய்யறதுங்கிறது சில டிப்ஸும் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ஈஸியாக செய்யலாம். அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து போகிற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் அதை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து கழுவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு 1/2 கப்பும் 1 கப்பு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அது ஜவ்வரிசி வந்து நான் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதை பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு தண்ணி விட்டு ஒரு டைம் கழுவிக்குவோம். கழுவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். 3 கப்பு தண்ணி விட்டு இது வந்து ஒரு 3 விசில் அளவுக்கு நான் விட்டு வேக வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஜவ்வரிசி தான். இதை நல்லா ஒரு 1 ஹவர் ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே ஊற வச்சாச்சு. ஊற வச்சது இப்போ இது குக்கரை வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு விசிலுக்கு ரெடி பண்ணிடுவோம். அதுக்கடுத்து தான் நம்ம பாசிப்பருப்பு ஜவ்வரிசியை நம்ம தனியாக வேக வச்சுக்க போகிறோம். இது ஊற வச்சதுனால குயிக்காக வெந்துடும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு இல்லாட்டி 2 கப் அளவு தண்ணி ஊற்றினா கூட போதும். இதுனால ஓரளவுக்கு சின்ன ஜவ்வரிசின்றதுனால ஊற வச்சதுனால குயிக்காக வெந்துடும். இப்போ பாசிப்பருப்பு வெந்துருச்சு. சும்மா இது ஒரு கிண்டி விட்டு இப்போ பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் வெந்துருச்சு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். பொதுவாக வந்து பெரிய ஜவ்வரிசி போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2.5 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். இது ஓரளவுக்கு கல் மண் இருக்காத வெல்லன்றதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஒரு வேளை அந்த வெல்லத்தில் மண்ணெல்லாம் இருக்கும் தூசெல்லாம் இருக்குன்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக. அதுக்கடுத்து 1 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியான பால் எடுத்துக்கிட்டேன். அதையும் ஊற்றியாச்சு. அதை ஊற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டாச்சு. இதுக்கடுத்து வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அதாவது இதுவும் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் இந்த பொதுவாகவே பாயாசத்துக்குலாம் இந்த தேங்காய் குட்டியாக கட் பண்ணி போட்டு வறுத்து போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது போட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து முந்திரி போட்டுக்கிறேன். அது தேங்காய் வந்து ஓரளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறமா முந்திரி போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக திராட்சையும் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வந்து திராட்சையும் வந்து உப்பி வந்ததுக்கப்புறம் இப்போ எடுத்து நம்ம பாசிப்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் சேன் பால் ஊற்றலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பால் மட்டுமே ஊற்றிருக்கேன். தேங்காய் பாலை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால தான் முதல்லே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.